திருவான்மியூர் காட்டன் ஹவுஸ் இப்பொழுது OMR காரப்பாக்கத்தில் மே 29ஆம் தேதி பிரம்மாண்ட திறப்பு விழா. சென்னையில் விண்ணப்பங்கள் பதிவானதிலிருந்து 27 நாட்களில் கட்டுமான திட்ட அனுமதி வழங்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் உள்ளார். ராஜேஷ் வணக்கம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். அஸ்வினி வணக்கம். சென்னையில் விண்ணப்பங்கள் பதிவானதிலிருந்து 27 நாட்களுக்குள்ளாக கட்டுமான திட்ட அனுமதி வழங்க வேண்டும் என மாநகராட்சி ஆணையர் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். மேலும் சென்னையில் கட்டுமான திட்ட அனுமதி கோரி வரும் விண்ணப்பங்களை பதிவு செய்ததிலிருந்து 7 நாட்களுக்குள்ளாக உதவி செயற்பொறிவாளர் கள ஆய்வை முடிக்க வேண்டும். கள ஆய்வு முடித்த 2 நாட்களுக்குள்ளாக அதற்கான அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும். ஆவணங்களை ஆய்வு செய்யும் பணிகளை அடுத்த 5 நாட்களில் முடிக்க வேண்டும். சந்தேகங்களை நிவர்த்தி செய்ய கூடுதல் விவரங்கள் ஆவணங்களை ஆன்லைன் வாயிலாக மட்டும் பெற அடுத்த 2 நாட்களை பயன்படுத்தலாம். விளக்கம் மற்றும் கூடுதல் ஆவணத்தை விண்ணப்பதாரர் அளிக்க 7 நாட்கள் அவகாசம் கொடுக்கலாம். ஆன்லைன் முறையில் கட்டணம் வசூலிக்க அடுத்த 3 நாட்கள் பயன்படுத்தலாம். அடுத்த ஒரு நாளில் டிஜிட்டல் முறையில் கட்டட அனுமதி வரைபடத்திற்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும். இதன்படி 27 நாட்களில் கட்டுமான திட்ட அனுமதி அளிக்கப்பட வேண்டும். இதில் அனைத்து ஆவணங்களும் சரியாக தாக்கல் செய்யப்படும் விண்ணப்பங்களுக்கு 18 நாட்களில் ஒப்புதல் அளிக்க வேண்டும். இதேபோல சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமமான CMDA ஒப்புதல் அளித்த திட்டங்களுக்கு கட்டுமான பணியை உரிமத்தை 7 நாட்களுக்குள்ளாக வழங்க வேண்டும். இந்த நடைமுறை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்று சென்னை மாநகராட்சி ஆணையர் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்கிறார். அஸ்வினி, சென்னையில் விண்ணப்பங்கள் பதிவானதிலிருந்து 27 நாட்களில் கட்டுமான திட்ட அனுமதி வழங்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் உள்ளார். ராஜேஷ் வணக்கம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். அஸ்வினி வணக்கம். சென்னையில் விண்ணப்பங்கள் பதிவானதிலிருந்து 27 நாட்களுக்குள்ளாக கட்டுமான திட்ட அனுமதி வழங்க வேண்டும் என மாநகராட்சி ஆணையர் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். மேலும் சென்னையில் கட்டுமான திட்ட அனுமதி கோரி வரும் விண்ணப்பங்களை பதிவு செய்ததிலிருந்து 7 நாட்களுக்குள்ளாக உதவி செயற்பொறிவாளர் கள ஆய்வை முடிக்க வேண்டும். கள ஆய்வு முடித்த 2 நாட்களுக்குள்ளாக அதற்கான அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும். ஆவணங்களை ஆய்வு செய்யும் பணிகளை அடுத்த 5 நாட்களில் முடிக்க வேண்டும். சந்தேகங்களை நிவர்த்தி செய்ய கூடுதல் விவரங்கள் ஆவணங்களை ஆன்லைன் வாயிலாக மட்டும் பெற அடுத்த 2 நாட்களை பயன்படுத்தலாம். விளக்கம் மற்றும் கூடுதல் ஆவணத்தை விண்ணப்பதாரர் அளிக்க 7 நாட்கள் அவகாசம் கொடுக்கலாம். ஆன்லைன் முறையில் கட்டணம் வசூலிக்க அடுத்த 3 நாட்கள் பயன்படுத்தலாம். அடுத்த ஒரு நாளில் டிஜிட்டல் முறையில் கட்டட அனுமதி வரைபடத்திற்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும். இதன்படி 27 நாட்களில் கட்டுமான திட்ட அனுமதி அளிக்கப்பட வேண்டும். இதில் அனைத்து ஆவணங்களும் சரியாக தாக்கல் செய்யப்படும் விண்ணப்பங்களுக்கு 18 நாட்களில் ஒப்புதல் அளிக்க வேண்டும். இதேபோல சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமமான CMDA ஒப்புதல் அளித்த திட்டங்களுக்கு கட்டுமான பணியை உரிமத்தை 7 நாட்களுக்குள்ளாக வழங்க வேண்டும். இந்த நடைமுறை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்று சென்னை மாநகராட்சி ஆணையர் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்கிறார். அஸ்வினி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.